இந்த சம் பாருங்க, இதுவும் வந்து क्वेश्चन அதே தான். எப்படி இருக்குன்னா find the radius of curvature xy is equal to 30 at 3, 10. तो फर्स्ट நம்ம சொல்யூஷன் போட்டு given இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். given xy is equal to 30. எனக்கு எப்பவுமே எப்படி இருக்குன்னாக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல y மட்டும் தான் இருக்கு. இங்க வந்து எப்படி இருக்கு xy இருக்கு. இந்த யூனிட்ல ஃபுல்லா என்னன்னா y is a function of x. ஏன் அந்த y is a function of x ன்னு சொல்றோம்னா y is equal to 3x ன்னு வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுனா இந்த பேர் என்னன்னா y is a function of x. 3x ன்னு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது sin x ஆ இருக்கலாம், log x ஆ இருக்கலாம். y யோட வேல்யூ x பொறுத்து இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுனா அது பேர் function of x. ரொம்ப டீப்பா போறோம். இப்போ இங்க சிம்பிளா பாருங்க xy is equal to 30. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல y மட்டும் தான் இருக்கணும். ஆனா xy ல இருக்கு. நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இங்க என்ன டிஃபரன்ஷியேஷன் நம்ம அப்ளை பண்ண போறோம்னா d of uv is equal to udv plus v du இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். uv x வந்து u ன்னு வச்சுக்கிற போறேன், y வந்து v ன்னு வச்சுக்கிற போறேன். x y சேர்ந்து வந்தறதா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? x y u v u into dv x ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. இது என்னன்னா டிஃபரன்ஷியேட்டிங் with respect to x. அது மீனிங் நம்ம பண்ணக்கூடிய டிஃபரன்ஷியேஷன் எதை பொறுத்து இருக்கு, x பொறுத்து இருக்கு. x ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். y ஐ டிஃபரன்ஷியேட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது dy by dx. அடுத்து என்ன இருக்கு v னா v னா என்னது y. y ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். x ஐ டிஃபரன்ஷியேட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது dx 1. சோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும், இது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணாவே என்னது 0. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. நான் என்ன செய்ய போறேன்னா இதுல dy by dx மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன் இல்லையா. இதுக்கு முன்னால பார்த்த ப்ராப்ளம்ல எல்லாம் நம்ம dy by dx தனியாவும் d2y by dx தனியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இங்க சேர்ந்து இருந்ததனால நான் இல்ல எனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, இத மட்டும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும். இங்க என்ன கிடைக்கும் x into dy by dx is equal to இந்த y இங்க போச்சுன்னா minus y. அடுத்து என்ன வரும், இந்த x இங்க கொண்டு வர போறேன் டினாமினேட்டர்ல. so this implies dy by dx which is equal to minus y by x. இப்போ dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். क्वेश्चन என்ன 3, 10. x உடைய வேல்யூ 3, y உடைய வேல்யூ 10. அத ரெண்டுலயும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறது dy by dx at 3, 10 minus y ன்னு இருக்கு நியூமரேட்டர்ல. சோ அத minus 10 ன்னு போடுவோம். டினாமினேட்டர்ல x மட்டும் இருக்கு. சோ x உடைய வேல்யூ 3 minus 10 by 3. அடுத்து என்ன செய்ய போறோம்னா d2y by dx ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதாவது இந்த minus y by x திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். நோட் இங்க என்ன கான்செப்ட் அப்ளை பண்ண போறோம்னா d of u by d. u by d உடைய ஃபார்முலா என்ன, v ஸ்கொயர் v into du minus u into dv. அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருந்தா இந்த ஃபார்முலா, மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா அந்த ஃபார்முலா.
ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. x into y ன்னு இருந்தா d of u v ஃபார்முலா அப்ளை பண்ணணும். x by y இல்ல y by x இந்த மாதிரி டிவைஷன்ல இருந்துச்சுனாக்க இந்த ஃபார்ம். இப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா இருக்குது -y by x மைனஸ் y by x இருக்கு. இது என்னது u ஆ? இது u. இத v ன்னு எடுத்துக்கோ. மேல இருக்குது u, கீழ இருக்குது v. இந்த மைனஸ் தனியா நம்ம வெளிய வச்சுக்கோங்க. இங்க வெளிய. டினாமினேட்டர் என்ன? v ஸ்கொயரா? v ஸ்கொயர்னா என்ன வரும்? v உடைய வேல்யூ என்ன? x. சோ இங்க x ஸ்கொயர். இங்க என்ன? v into du. v உடைய வேல்யூ x. என்ன u வந்து என்ன? y ஆ? y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. அது கூட என்ன? மைனஸ். இந்த மைனஸ் போடுறோம். u ஃபிக்ஸ் பண்ணு. u என்னது? y. மைனஸ் y போட கூடாது. ஏன்னா மைனஸ் வந்து நான் முன்னால போட்டேன் தனியா. நீ ஜஸ்ட் இத மட்டும் எடு. இத மட்டும் எடு. So u என்னது? y ஆ? u y dv ங்கிறது x. x என்ன பண்ணா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் at 3, 10 ஃபைண்ட் அவுட். d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் at x இருக்கு இடத்துல 3, y இருக்கு இடத்துல 10. அது எதுல போட போறோம்? இதுல போறோம். இந்த மைனஸ் முன்னால வச்சு x உடைய வேல்யூ என்ன? 3 ஆ? அத அப்படிங்க. dy by dx dy by dx at 3, 10 அதுடைய மீனிங் என்ன? இந்த இருக்கு இல்லையா? இந்த வேல்யூ தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த வேல்யூ. சோ இத அப்படியே நான் என்ன பண்றேன்? minus 10 by 3 இன்புட் minus 10 by 3. அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் y என்ன? y வேல்யூ என்னது? 10 ஆ? டினாமினேட்டர்ல x ஸ்கொயர் x உடைய வேல்யூ 3. சோ 3 ஸ்கொயர் வேல்யூ இத 3 அடிச்சிடலாமா? 3 அடிச்சிடலாமா? அடுத்து என்ன இருக்கு? இங்க -10 இருக்குது, இங்க ஒரு -10 இருக்குது. இத ஆட் பண்ணா என்ன வரும்? -20 ஆ? த்ரீ ஸ்கொயர் வேல்யூ என்னது? 9 ஆ? சோ என்ன வரும்? 20 by 9. 20 by 9. இப்போ நமக்கு எல்லாமே வேல்யூ கிடைச்சிருச்சு. dy by dx ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். radius of curvature formula rho is equal to 1 plus y1 square whole power 3 by 2. 1 plus y1 square whole power 3 by 2 divided by y2. இந்த y1 வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நானு. dy by dx னா y1. அப்போ அதோட வேல்யூ என்ன? 1 plus y1 உடைய வேல்யூ என்ன? dy by dx minus 10 by 3 ஆ? minus 10 divided by 3 square whole power 3 by 2 divided by y2 value. y2 value last of find out பண்ணிருக்கோம் 20 by 9. இத ஸ்கொயர் பண்ணா என்ன போகும்? நியூமரேட்டர் பாருங்க 1 -10 by 3 whole square. மேல வந்து 100 மாறிடுமா? -10 ஸ்கொயர் பண்ணா என்ன? +10 ஸ்கொயர் பண்ணா என்ன? ரெண்டுமே
multiplication 9 plus 100 divided by 9 whole power 3 by 2 okay divided by 20 by 9 இத ஆட் பண்ணி என்ன வரும் 109 by 9 whole power 3 by 2 divided by 20 by 9 இதை எப்படி எழுதலாம் 109 whole power 3 by 2 இது புரியுதா இதுக்கப்புறம் இந்த நியூமரேட்டர் 109 whole power 3 by 2 divided by 9 power 3 by 2 அதாவது இதை மட்டும் எடுத்துக்கலாம் 109 whole power 3 by 2 இனி போட்டுட்டு இதை ஸ்லாஷ் 9 power 3 by 2 whole slash இதை அப்படியே எடுத்துக்கலாம் 20 by 9 அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம் இந்த 9 power 3 by 2 வந்து கீழ வரப்போகுது இந்த 9 வந்து மேல போகுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வரும் இங்க வந்துரும் இந்த 9 வந்து மேல போகுது அப்ப எப்படி வரும் இந்த 9 வந்து மேல போச்சுன்னா இந்த 9 divided by 20 இந்த 20 இருக்கு இது அப்படியே ரிவர்ஸ்ல மாத்தி ரெசிப்ரோக்கல் 9 by 20 அடுத்து இது இன்டு 109 whole power 3 by 2 divided by 9 power 3 by 2 நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 3 by 2 ஐ எப்படி பிரிச்சு எழுதலாம் இப்போ இங்க 9 by 20 இந்த 109 whole power 3 by 2 109 into 109 whole power 1 by 2 இப்படி எழுதுறது என்னது 3 by 2 அதே மாதிரி இங்கே எப்படி எழுதலாம் கீழ 9 into 9 power 1 by 2 9 cancel ஓகேவா இங்க என்ன 9 power 1 by 2 இது 109 whole power 1 by 2 1 by 20 1 by 20 109 இது எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 109 போடுறோமா இங்க அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 the square root of 9 வேல்யூ என்னது 3 ஆ 3 இப்போ இந்த 20 ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் 109 square root of 109 60 3 இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றதா பண்ணலாம் இந்த 3 ஆல் அடிச்சோம்னு வெச்சுக்கங்க இங்க 109 இருக்கு எதால அடிக்க முடியுமா சிம்பிளா நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம் இதோட ஸ்டாப் பண்ணலாம்